குடிநீர் பிரச்சினையை தீர்க்க 150 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது யானை பசிக்கு சோளப்பொரி போல இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கோடை வெயில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள சூழலில் மின் உற்பத்தியை கையாளுவதில் இந்த அரசு 0 மதிப்பெண்ணையே பெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை காலங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் இவற்றிலே நாம் சேமித்து வைத்து கோடை காலங்களிலே இது போன்ற காலங்களிலே நமக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது அதை நாம் சமன் செய்கின்ற வகையில் இப்போது நீர்த்தேக்கங்களிலே 17% தான் தண்ணீர் இருப்பதை நாம் இப்போது மாவட்ட வாரியாக அணைகளுடைய கூட்டு குடிநீர் திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கூட்டு குடிநீர் திட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீர் மேலாண்மையிலே திமுக அரசு இன்றைக்கு கையாளாகிற ஒரு அரசாக இருக்கிறது. நீர் மேலாண்மையிலே 0 மதிப்பெண்களை திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆளக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வெப்ப அலை சலனம் இன்றைக்கு மக்களை வாழ்த்து இருக்கிறது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே 19 மாவட்டங்களிலே நீர் பற்றாக்குறையை குடிநீர் பற்றாக்குறைக்காக 150 கோடி பேரிடர் மேலாண்மை இது யானை பசிக்கு சோளப்பொரி தான் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. ஏன்னால் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை கூட்டு குடிநீர் திட்டம் செயலிழந்து காணப்படுகிறது. அதற்கு மாற்று ஏற்பாடு லாரிகளிலே தண்ணீரை கொண்டு வருவது, உரை கிணறுகளை நாம் கண்டறிந்து அவைகளிலிருந்து தண்ணீர் எடுப்பது, அதே போல நீர்த்தேக்கங்களிலே நாம் தண்ணீர் குறைகிற காரணத்தினாலே எங்கே நமக்கு நீர் ஊற்றுகள் இருக்கிறதோ அதை கண்டறிந்து அவற்றிலிருந்து தண்ணீரை மாற்று ஏற்பாடாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பது. குறிப்பாக லாரிகளை நாம் தனியார் லாரிகள் எல்லாம் நாம் அவர்களெல்லாம் ஒப்பந்த அடிப்படையிலே தண்ணீரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணிகள் எல்லாம் புதிய ஆழ்துளை கிணறுகள், வாட்டர் சோர்சஸ், ஊற்றுகள் இல்லை இடங்களை கண்டறிந்து அங்கே நாம் செய்வது. ஆகவே ஒரு புறத்திலே வெப்ப அலை இரவு பகலும் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மின்சார தேவை இதுவரை வரலாறு காணாத அளவிலே தேவை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதற்கு சமன் செய்கின்ற வகையில் உற்பத்தி நாம் இந்த திமுக அரசு அதிகரிக்காத காரணத்தினாலே இந்த சமன்பாட்டில் தனியார் இடத்திலே கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம்.